Salams everyone, welcome to Jafsfoodievogue. ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி இல்லை ரமதான் டைமாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் சமோசா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சமோசா கடையில் வாங்குற மாதிரி அதே கிறிஸ்பினஸ் அண்ட் அதே டேஸ்ட்டோட ஈஸியாக வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சமோசா பேட்டிஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மைதா 2 cups, சால்ட், ஆயில் 2 tablespoon ஊற்றி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். ஸோ இதை ரைட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ½ an hourக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ½ an hourக்கு அப்புறம் டோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸ் பால்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதிலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பால்ஸை மீடியம் சைஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அதாவது பூரிக்கு பரத்துற மாதிரி பரத்திக்கலாம். இப்போ நான் 4 எடுத்திருக்கேன். அதில் 3 இதில் மட்டும் ஜென்ரஸாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், 4th இதில் அப்ளை பண்ண வேணாம். ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆயிலுக்கு மேலே மாவு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணாததை நம்ம டாப்பில் வச்சுக்கணும். இப்போ இதை ஜென்டிலாக தின்னாக பரத்திக்கலாம். இப்போ தவாவை லோ ஹீட்டில் வச்சு பேட்டிஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேட்டிஸ் லைட்டாக தான் குக் ஆகணும், ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது, அதனால் நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ லேயர்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கலாம். வந்ததுன்னா தவாலேருந்து எடுத்துகிட்டு லேயர்ஸை செப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லேயர்ஸ் செப்ரேட் பண்ணுறப்ப பார்த்து ஜென்டிலாக பண்ணணும், ஏன்னா அது ஈஸியாக கிளியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சமோசா ஷீட்ஸ் எல்லாமே நீட்டாக வந்திருக்கிறத பார்க்கலாம். சமோசா ஷீட்ஸ் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். சமோசா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஷீட்ஸை கட் பண்ணிக்கணும். இந்த ஷீட்ஸில் தான் இப்போ நம்ம சமோசா ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஷீட்ஸ் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கட் பண்ண பீஸை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃப்ரை பண்ணி பப்டி சாட் இல்லை சன்னா சாட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
சமோசா ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 large ஆனியன்ஸ் ஆட் பண்ணி ஆயிலில் சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ 1 tablespoon ginger garlic paste, $400 grams boneless chicken, இப்போ சிக்கன் குக் ஆகுறதுக்கு ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் half குக் ஆகிருக்கு. இதில் 1 teaspoon black pepper, chili powder 1 teaspoon, garam masala 1 teaspoon, turmeric powder half teaspoon, salt, 2 green chilies ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை இன்னும் ஒரு 5 minutesக்கு க்ளோஸ் பண்ணி சிக்கனை ஃபுல்லாக குக் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் சமோசாவோட ஸ்டஃபிங் ரெடி. சமோசா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம மைதாவும் வாட்டரும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செஞ்ச ஒரு சமோசா பேட்டி எடுத்து அது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். இதுக்குள்ளே நம்ம மசாலா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் எடுத்து எட்ஜில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதை தேர்ட் ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் அதே மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி சமோசாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம சமோசாவை ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவும் ஃபோல்ட் பண்ணி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எஸ், நம்ம ஃபேவரட் ஸ்நாக் நம்ம வீட்டிலே ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching.